தெய்வத்தோட வடிவம், அந்த தெய்வத்தை ஆவாரணம் பண்றதுக்கான மந்திரங்கள் எல்லாமே ஆதிபராசக்தியை மாதிரி எந்த உபாசனை மந்திரமும் கிடையாது. ஏன்னா அந்த அம்மாவை எந்த வடிவத்தையும் நீங்க அடக்க முடியாது. ஆனா அந்த அம்மாவே மேல இருந்து கீழே இறங்கி ஒரு வீடா வர மாதிரி வந்ததை குடிச்சுக்கணும். யாராவது வந்த மாமணியை குடிச்சுக்கணும். அதை மட்டும் நம்ம பண்ணா போதும். அம்மா என்ன பண்ணணும் நம்ம சந்ததிக்கணும். அது இளைஞர்கள் இந்த வயசுல நீங்க ஆன்மீகத்தை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வர அத்தனை தலைமுறையும் நீங்க காப்பாற்றணும். அதனால இளைஞர்கள் கண்டிப்பா நீங்க ஒன்றுதான் சேவை தான் எல்லா ஆன்மீகத்தையும் வந்து போய் சும்மா உட்காந்துருக்கிறதுல பஜனை பாடிட்டு வரணும். இப்ப நீங்க பண்ணீங்களே 1000 மந்திரம், அது முழுக்க முழுக்க யோக முறைப்படி செய்யப்படும். யோக முறைனா நம்ம தீபாவளி இன்னொரு டைம் பேசும்போது நான் சொல்றேன். இப்போ ஒரு மந்திரத்துக்கு ஒரு பலன். இந்த பலன் வந்து சின்ன ஒரு விஷயம், மலை அளவு பலன். நீங்க செய்யற ஒரு சின்ன செயலுக்கு மலை அளவு பலன். அதை வந்து பலனுக்காக நீங்க செய்யற அம்மா கொஞ்சம் அது எதுவுமே இந்த மந்திரம் அது எதுவுமே அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மனதார உண்மையா இப்போ இளைஞர்கள் பணிக்கு வர்றது நம்மளோட வினைகளை குறைச்சிக்க முக்கியமான ஒரு வழி. அது பணி செய்யும் உடலால கடவுள் கொடுத்த உடல், அந்த உடலால நீங்க பணி செய்யும்போது அந்த வினைகள் முழுக்க குறையும். ஏன்னா அந்த பணியால மட்டும்தான் நம்மளை காப்பாற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட ஜாதகப்படி ஆயுசு கிடையாது, இன்க்ளூடிங் என்னை ஜாதகப்படி கிடையாது. அம்மா தான் காப்பாற்றி இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அம்மாவுக்கு இருக்கும். இளைஞர்கள் தொடர்ந்து பணி செய்யும். Thank you.